பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சார்ந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அதாவது லின்லித்தோ பிரபு வந்துட்டு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு ஒரு தகவல் கொடுத்துருப்பாரு. என்ன தகவல் அப்படின்னா, 1857 ஆண்டு புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? அது போக என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது 1857 எவ்வளோ பெரிய கிளர்ச்சி வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான கிளர்ச்சி இப்போ வெள்ளையனே வெளியேறு காலத்தில் அந்த சம்பவம்னால நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி லின்லித்தோ பிரபு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு சொல்லியிருப்பார். சரியா? இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, இந்த கிரீப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கையை ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. அது போக இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அகதிகள் அவங்களோட இதுக்கு மாறியிருப்பாங்க. சில பேர் பாகிஸ்தான் போயிருப்பாங்க, சில பேர் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ பார்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு லைன் நின்றுச்சு, அகதிகளோட லைன். அது பேர் என்ன அப்படின்னா கஃபிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியாப்பா? அந்த அகதிகளோட லைனை மிகப்பெரிய நீண்ட லைன். சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஃபிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தகவல் எதில் இருக்குது அப்படின்னா 12th புக்குப்பா. 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 7வது லெசன் இந்திய தேசியத்தின் இறுதி கட்டம் அதில் இருக்குது. இந்த கஃபிலா அப்படின்ற லைன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே புக்கில் 12th புக்கில் 8வது லெசன் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு இதில் இருக்குப்பா. நன்றி.